அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு அப்படின்னு ரொம்ப இதுவாக வந்து சொல்லியிருந்தாங்க. 2 லட்சம் வீடு என்னும் போது உண்மையிலே மக்கள் வந்து ஏதோ இவங்க வந்தால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலை. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே மயிலாப்பூரில் நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்காக 1188 குடியிருப்புகளை வந்து எங்களுக்காக கட்டினாங்க. கொரோனா பேரிடர் வந்த ஒரு சூழலால் அதை கட்டி முடிக்க காலதாமதமாச்சு. இவங்க ஆட்சி மாற்றத்துக்கு இவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் இது இந்த மக்களுக்கான கட்டின குடியிருப்பு கட்டி முடிஞ்ச பிறகு நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கு ஏற்கனவே பயனாளிகள் பட்டியலாம் எடுத்தாச்சு. அவங்க காலங்காலமாக தற்காலிக குடியிருப்பில் அப்போ வாழ்ந்துன்னு வராங்க. அதனால் இதில் ஒன்றும் ஆய்வு செய்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது. இன்னாருக்கு கட்டினது அதை கொடுத்துட்டு போய்க்கினே இருக்கணும். ஆனால் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு வந்து தேவையில்லாமல் இதில் தலையிட்டு இதில் வந்து நொச்சிக்குப்பம் மீனவர்கள் பேரில் வந்து தப்பான கணக்கெடுப்பு நடத்தியிருக்கு, மறுபடியும் நான் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசி தேவையே இல்லாமல் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஆய்வு செய்கிறன்ற பேரில் 1188 வீடு எங்கே இருக்குது, வெறும் 357 பேரை மட்டும் தேர்வு செய்கிறார். மற்றவங்களும் அதே மீனவர்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 2022 தமிழக அரசை வந்து கோரிக்கை வச்சு எங்களோட ஜனநாயக முறையில் நாங்கள் போராட்டங்களை நடத்தணும். அதாவது போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, தொடர்ச்சியாக எங்களோட குடியிருப்பு வந்து வேறு யாருக்கும் கொடுக்க போகிறாங்க. இது எங்களோட இடம். நொச்சிக்குப்பத்தில் மீனவ மக்கள் வந்து அவங்களோட பொது பயன்பாடு காலங்காலமாக பயன்படுத்தின்னு வந்த இடங்களில் எங்களுக்கான குடியிருப்பை கட்டியிருக்காங்க. அதில் எங்களுக்கான குடியிருப்பை எங்களுக்கே கொடுக்கணுன்றதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியான எந்த பார்வையும் இல்லாமல் ஓட்டு கேட்கும் போது வந்து முழுக்க இந்த குடியிருப்பெல்லாம் உங்களுக்கு தான் கொடுப்பேன் பலமுறை வாக்குறுதி கொடுத்த தாவேலு வந்து அதுக்கு மாறாக நொச்சிக்குப்பம் மீனவர்கள் என்ற பேரில் அவங்களுக்கு கொடுக்காம இன்றைக்கி 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் வாங்கிக்கின்னு இன்றைக்கி வந்து அவரும் அவரோட தம்பியும் பார்த்திங்கன்னா மீனவர் அல்லாத மற்றவங்களுக்கு வந்து 100கணக்கான பேர் வந்து குடியேற்றிருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட வந்து அதை கோரிக்கை வச்சு தயவு செஞ்சு அதை ரத்து செய்யுங்க, எங்களுக்குன்னு ஒதுக்கின அந்த குடியிருப்பை எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தலைவர் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் வாக்குறுதி நிறைவேற்றலாம் கூட பரவாயில்லை, நீங்கள் 2 லட்சம் வீடு கட்டவும் தேவையில்லை, எங்களுக்கு கொடுக்கவும் தேவையில்லை. கடந்த ஆட்சியில் எங்களுக்காக கட்டின அந்த குடியிருப்புகளை எங்களுக்கு